என்னுடைய கருத்து கணிப்புப்படி பார்த்தா அவர் தோற்கடிக்கப்பட்டார். யாரால? இது எதிர்க்கட்சிகள் தான், வேற யாரால? தலைமகன் தோல்வியை தழுவுனது தமிழ்நாட்டிற்கு இன்னும் ஒரு சாபக்கேடு. அவர் ஜெயித்திருந்தால் என் தலைவரை விட பல மடங்கு ஈகை குணம் கொண்டவர் எங்கள் அண்ணன் விஜய பிரபாகரன். அதை நான் 2 முறை நேரில் பார்த்திருக்கிறேன். உணவிட்ட வேந்தரின் கட்சியின் மைந்தன் இன்று தோல்வியை தழுவினார் என்று நிறைய பேர் நினைக்கிறாங்க. அது அப்படி இல்லை. என்ன என்ன சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. மக்கள் ஏமாத்துனாங்களா, இது என்ன பண்ணாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியலண்ணே. ஆனால் கண்டிப்பாக அதான் நம்ம எப்படி சொல்ல வரணும்னா, அவர் தோக்கணுங்கிறது மக்கள் விரும்பவே இல்லை. அரசியல் பின்னோக்கம் நிறைய நடக்குது. ஏன்னா அரசியல் நிலவரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் ஜெயிச்சாருங்க, அவரை சுற்றி இருக்கிறவங்க அவரை வீழ்த்திட்டாங்க, அவ்வளோதான். அதே மாதிரி தான் அங்கேயும் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். நான் பொழப்புக்கு கேப்டன் ரசிகர் அல்ல, பிறந்ததிலிருந்தே கேப்டன் ரசிகர். நான் வணங்குவது தாய் தந்தையரை அடுத்து என் தானத் தலைவன். ஆனால் என் தந்தையர் எனக்கு தவறாக சிலுவைராஜ் என்று பெயர் வைத்து விட்டார். நான் கேப்டனின் தீவிர ரசிகன் என்று சொல்வதை விட வெறியன், பக்தன். அவருடைய தலைமகன் தோல்வியை தழுவுனது தமிழ்நாட்டிற்கு இன்னும் ஒரு சாபக்கேடு. அவர் ஜெயித்திருந்தால் தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை என்பார்கள். என் தலைவரை விட பல மடங்கு ஈகை குணம் கொண்டவர் எங்கள் அண்ணன் விஜய பிரபாகரன். அதை நான் 2 முறை நேரில் பார்த்திருக்கிறேன். என் தலைவரை நான் ஈரோட்டில் சந்தித்த போது என் குல சாமியே இவர்தான் என்று நினைத்தேன். அந்த அளவுக்கு அவர் ஈகை குணத்தை கொண்டவர். அவருடைய இந்த மகன் தோல்வியை தழுவுனது பெரிய இழப்பாக நான் கருதுகிறேன். மக்களே, இன்னும் ஒரு முறை அவரைத்தான் நம்ம சிம்மாசனத்திலே இருக்க அமர வைக்க தவறிவிட்டோம். அவருடைய மகனையாவது இருக்க வைத்து அதனுடைய பாவத்தை நம்ம போக்கிக்கலான்னு நான் நினைக்கிறேன். இனி ஒரு தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் அவரை வெற்றி பெற செய்யணும்னு நம்ம தென்காசி மாவட்டத்தின் சார்பாக உங்கள் எல்லாரையும் இருகரம் கூப்பி காலில் விழுந்து கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அதாவது பல பேர் சொல்றாங்க கேப்டனுடைய மகன் தோற்கடிக்கப்பட்டார் அப்படின்றாங்க. உங்களுடைய கருத்து? தோற்கடிக்கப்பட்டார் என்று சொல்வதை விட நாம தான் அதற்கு முழு காரணமாக வைட்டோம். மக்கள் நாம் ஓட்டு போட்டால் அவர் ஜெயிச்சிருப்பார். ஆனால் நம்ம போட கொஞ்சம் தவறிட்டோம். சரி, அவர் எவ்வளவோ தடைகளை கடந்து தான் மக்களுக்கு தொண்டு செய்த வந்தார். அது நான் கண்கூட நிறைய 98லிருந்து சென்னையில் நான் டிரைவராக இருந்தேன். அப்பொழுதே நான் கேப்டனை பார்த்துருக்கிறேன். அப்பொழுதே அவர் கூட நான் நெருங்கி தொடர்பில் இருந்திருக்கிறேன். கட்சியின் ரசிகர் மன்றத்தின் சார்பாகவும் தொடர்பில் இருந்திருக்கோம். என் தான தலைவன், தன்மான தலைவன், தமிழின வேந்தன், அவருக்கு இப்படி ஒரு இது வந்திருக்கக்கூடாது. ஆனால் அவருடைய மகனை நம்ம ஓட்டு போட்டு ஜெயிக்காமல் தோல்வியை தழுவ வச்சிட்டோம். மக்களுக்கு புரிதல் கிடையாது. இது நம்ம எதிர்பார்க்காதது, அவ்வளோதான். வேற ஒன்றும் சொல்றது இல்லை. உண்மையிலே அவர் தோத்தாரா இல்லை தோற்கடிக்கப்பட்டாரா? என்னுடைய கருத்து கணிப்புப்படி பார்த்தா அவர் தோற்கடிக்கப்பட்டார். யாரால? இது எதிர்க்கட்சிகள் தான், வேற யாரால? ஏன்னா கடைசி வரைக்கும் போராடின ஒரு வேட்பாளர் என்ன விஜயகாந்தன். எல்லாருடைய கவுண்டிங் 11 மணிக்கெல்லாம் ரிசல்ட் தெரிஞ்சிருச்சு. ஆனால் விஜய பிரபாகரனோட ரிசல்ட் மட்டும் லேட்டாக தெரிஞ்சது. இது அரசியலினுடைய சூழ்ச்சிகள்ங்க, அரசியலுடைய சூழ்ச்சிகள். உண்மையிலே அவர் தோக்கலையா? யாருண்ணா? பிரபாகரன் தோத்தாருன்னா அது நம்ம எதிர்பார்க்காம தோத்தது. மக்கள்கிட்ட புரிதல் கிடையாது. கரெக்டான ஒரு கேண்டிடேட் நிற்கிறாங்க, புரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த ஓட்டு போடுறோம். எது நமக்கு நல்லது செய்வாங்க, எப்படி செய்வாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதை நினைச்சு நம்ம ஓட்டு போட்டால் கண்டிப்பாக நான் ஜெயிச்சிருப்பாருண்ணா. ஒருவேளை மாணிக் தாகூர் நிற்காம வேற யாரா ரெண்டு இருந்தா, அந்த கேப்டன் மகனை எதிர்த்து மாணிக் தாகூர் நிற்காம வேற யாரா ரெண்டு இருந்தா பிரபாகரன் ஜெயிச்சிருப்பாங்க. கண்டிப்பாக ஜெயிச்சிருப்பாரு. மாணிக் தாகூருக்கு இருக்கக்கூடிய அந்த செல்வாக்கு கேப்டனுக்கு இல்லை அப்படின்றீங்களா? இல்லைண்ணா, இருக்குண்ணா, அதோட அதிகமாக இருக்குண்ணா. அப்புறம் தோத்தாரு? புரிதல் கிடையாதுண்ணே, புரிதல் இல்லை மக்கள்கிட்ட. வணக்கண்ணா. வணக்கண்ணா. வள்ளலின் வாரிசு என்று அனைவராலும் புகழக்கூடிய
கேப்டன் அவருடைய மூத்த மகன் விஜயபிரபாகரன் வெற்றியோடு திரும்பி வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இன்னைக்கு தோல்வியை தழுவிருக்காரு. அதை பத்தி உங்க கருத்து? அது ரொம்ப மனசு ரொம்ப எல்லாத்துக்கும் ரொம்ப வேதனைண்ணே. அது வந்து என்ன என்ன சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. மக்கள் வந்து ஏமாத்துனாங்களா, இது என்ன பண்ணாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியலண்ணே. ஆனால் அவருக்கு செய்யப்பட்ட ரொம்ப துரோகம். அவரும் ரொம்ப எதிர்பார்த்தாரு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இவரும் எதிர்பார்த்தாரு வருவார்னு சொல்லி வரல. ஆனால் அவருக்கு வந்து இந்த மாதிரி துரோகம் செய்கிறது எனக்கு வந்து மனசு ஒப்புக்கலண்ணே. என் மனசு ஒப்புக்கல. அந்த தெய்வம் வந்து எல்லாத்துக்குமே வந்து எல்லாமே செஞ்சாருண்ணா. நல்லது எல்லாருமே நல்லா செஞ்சார். அவர் ஒரு சின்ன பையன் போய் நிற்கிறாப்புல, அவருக்கு வந்து ஒரு காப்பாற்றுறதுக்கு இந்த தமிழ்நாட்டில் ஆள் இல்லைண்ணே. அதானே நான் சொல்லுவேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணே. மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லா இடத்துலையுமே வந்துட்டு இருக்காங்க டிஎம்கே அப்படின்னு சொன்னாங்க. ஒரு இடத்துல மட்டும் வந்துட்டு இருக்காரு இவர் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு டிவி பார்த்துட்டு இருந்தோம். லாஸ்ட் டைமில் இந்த மாதிரி பார்க்கும்போது ரொம்ப கவலைண்ணே. ரொம்ப 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 கவலை. ரொம்ப ரொம்ப முடியல, ஜீரணிக்க முடியல. அதுக்கப்புறம் என்னால் ஒன்றும் சொல்ல தெரியல. விஜயபிரபாகரன் தோற்றாரா, தோற்கடிக்கப்பட்டாரா? அதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியலண்ணே. தோற்கடிக்கப்பட்டாரா இல்லை தோற்றாரா அதை பற்றி எனக்கு தெரியல. ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டார். வெயிலில் பாவம் எவ்வளோ சிரமப்பட்டு எல்லாத்துக்கிட்டேயும் எல்லா ஊருக்கும் போனார். எல்லாத்துக்கும் நல்லது பண்ணார், எல்லாம் பண்ணார். அப்பா மாதிரியே கஷ்டப்பட்டார், எல்லாம் பண்ணார். எப்படியாவது இவர் ஒரு ஆளாவது டெல்லிக்கு அனுப்பிச்சிடலான்னு எல்லாமே ஆதங்கப்பட்டு பார்த்தோம். அது என்ன இதுங்கிறது தெரியலண்ணா. வரக்கூடிய எல்லாரையும் யாரை கேட்டாலும் நான் கேப்டனுக்கு பையனுக்கு தான் ஓட்டு போட்டேன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி தோத்தாரு தெரியலண்ணா. அதை பற்றி நம்மளுக்கு எப்படின்னா தெரியும்? அதை பற்றி நம்மளுக்கு எதுவும் தெரியாதுண்ணா. அதை பற்றி கருத்துன்னு பார்த்தீங்கன்னா, தலைவரை உதாசனப்படுத்தின இடத்துல திருப்பி அவங்க போய் சேர்ந்துருக்க கூடாதுங்க. ஆமாங்க. ஏன்னா அவர் என்றைக்குமே தனிச்சிரு விழிச்சிரு அப்படின்னு சொல்லி தான் அவர் இருந்திருக்காரு எப்பயுமே. அதே மாதிரி அவரும் ட்ரை பண்ணியிருக்கலாம். சரி, இருந்தாலும் பரவாயில்லைங்க. அடுத்த முறை என்னன்னு பார்ப்போம். உண்மையிலே அவர் தோத்தாரா இல்லை தோற்கடிக்கப்பட்டாரா? அது எப்படின்னு சொல்ல முடியாதுங்க. ஏன்னா அரசியல் நிலவரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் ஜெயிச்சாருங்க. அவரை சுற்றி இருக்கிறவங்க அவரை வீழ்த்திட்டாங்க. அவ்வளோதான். அதே மாதிரி தான் அங்கேயும் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். சூழ்ச்சியா இல்லை உண்மையான வீழ்ச்சியா? இது சூழ்ச்சின்னு சொல்ல முடியாதுங்க. வீழ்ச்சி தான். அவர் இங்க விருதுநகர்ல தோத்தாரு. எங்க நின்னா ஜெயிச்சிருப்பாருன்னு உங்களுடைய கருத்து? அவர் எங்கே நின்னாலும் ஜெயிப்பார் தாங்க. ஆனால் இப்போ இருக்கிற மக்கள் பார்த்தீங்கன்னா அப்துல் கலாமே நின்னாலும் தோக்கடிச்சிருவாங்க. ஏன்னா நம்ம மக்களுக்கெல்லாம் புரியாதுங்க. உண்மையான நிலவரமே அது. மக்கள் எப்படி இருக்காங்க? மக்கள் பார்த்தீங்கன்னா சரியா அவங்களுக்குலாம் போய் சேர்றது இல்லைங்க எதுவுமே. அப்போ என்ன ஆகுது, அந்த இடத்துல பணம் தேவைப்படுது. பணம் தேவைப்படும்போது அது லஞ்சமாக மாறுது. அப்படிங்கும்போது நிறைய பிரச்சனைகள்லாம் வரும். மக்கள் ஒன்றும் அப்படியே தான் இருப்பாங்க. பணத்துக்கு அடிமையை தான் பிரபாகரனை தோக்கடிச்சிட்டாங்கன்னு சொல்றீங்க? கண்டிப்பாக. ஏன்னு கேட்டிங்கன்னா, பணம் இருக்கிற இடத்துல தான் இப்போ அரசியல் இருக்குது. அதான் ஒன்று. மக்கள் அன்பு இருக்கிற இடத்துல அரசியல் இல்லை. அப்படி மக்கள் அன்பு இருக்கிற இடத்துல அரசியல் இருந்தது, தலைவர் ஜெயிச்சார். அதான் உண்மை. தோல்வி மக்கள் தோல்வி தழுவ விரும்பலண்ணா. உண்மையே மக்கள் ஜெயிக்கணுங்கிறத தான் பாடுபட்டது. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் தோத்துட்டார். கண்டிப்பாக அவர் தோல்வியை விடக்கூடாதுங்கிற முக்கியத்தில் தான் கண்டிப்பாக அவரோட ஓட்டு சதவீதம் ஸ்டார்டிங்லேருந்து ஒரு முன்னிலையில் தான் வந்துக்கிட்டு இருந்தது. கடைசி ஒரு இதில் அவரோட மாற்றங்கள் மாறிடுச்சு. மக்கள் அவரை வெறுக்கலை. அவர் அப்பா இருந்தார், அவர் பையனை வெறுக்கலை. உண்மையிலே விருதுநகரில் பையனை வெறுக்கணுன்ட்டு யாரும் பண்ணலை, வேணும்னு தான் நினச்சாங்க. அது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவருக்கு மாறிடுச்சுண்ணா. தோற்கடிக்கலாம் படவே இல்லை. தோற்கடிக்கப்படணும்னு நினச்சிருந்தா அவர் முன்னிலையே வந்திருக்கவே மாட்டார். தோற்கடிக்கப்படணும் யாருக்கும் விருப்பமும் இல்லை. அது பண்ணுற மாதிரி இருந்தால் அவர் முன்னிலையே வந்திருக்க மாட்டார்ண்ணே. புரிதா இல்லைங்களா உங்களுக்கு? அவர் தோற்கடிக்கப்படணும்னு நினச்சிருந்தா அவர் ஓட்டு சதவீதத்தில் ரொம்ப கம்மியாக வாங்கியிருப்பார். ஓட்டு சதவீதத்தில் முன்னாடி முன்னிலை ஒரு மக்கள் எல்லாம் நினச்சிட்டு இருந்தாங்க கண்டிப்பாக அவர் வெற்றி பெறுவார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் மக்கள் நினச்சிட்டு இருந்தாங்களே தவிர அவர் தோற்கடிக்கப்படணும்னு நினச்சிருந்தா அவர் முன்னிலையே வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. மக்கள் ரொம்ப ஆர்வமாக, நம்ம மட்டும் இல்லை தமிழ்நாட்டு மக்கள் எல்லாமே
விஜயகாந்த் பையன் ஒரு தொகுதியாச்சும் வந்துருவாப்புல, கண்டிப்பாக அந்த நம்பிக்கையில் இருந்தாங்க. கடைசி நேரத்தில் சூழ்நிலை சரியில்லாத காரணத்துக்காக அவர் தோற்றப்பட்டார் தவிர மற்றபடி மக்கள் வந்து தோக்கடிக்கணும்னு அவர் விரும்பவே இல்லை. ஒரு தோல்விக்கு காரணம் கூட்டணியா இருக்குமா? கண்டிப்பாக கண்டிப்பாக அதான் நம்ம எப்படி சொல்ல வரணும்னா, அவர் வந்து தோக்கணுங்கிறது மக்கள் விரும்பவே இல்லை. அரசியல் பின்னோக்கம் நிறைய நடக்குது. அதனால நம்ம இதை வந்து காரணம்னு நம்ம எடுத்து பேசக்கூடாதுங்கள. கூட்டணி அது இதுன்னு நம்ம அதை பேசக்கூடாது. அவர் வந்து ஜெயிச்சிருக்க வாய்ப்பு இது, மக்களால் கொஞ்சம் தள்ளிவிட்டார், அவ்வளோதான். அதுக்கு மக்கள் தான் காரணம். ஆனால் நான் உண்மையாக நினச்சது கண்டிப்பாக அவர் வந்து விருதுநகரில் ஜெயிப்பாருங்கிற ஒரு உண்மையிலே நான் அந்த ஆவலோடு தான் ஃபோனில் பார்த்துக்கிட்டு இருந்தேன். கடைசி நேரத்தில் தோட்டுட்டாருங்க ரொம்ப வருத்தமாக தான் இருந்தது எல்லாத்துக்குமே. ஆனால் வந்துருவாருன்னு தான் எல்லாமே தமிழ்நாட்டு மக்கள் எல்லாமே விரும்பினாங்க. விரும்பாத ஆள் யாருமே கிடையாது. ஏன்னா விஜயகாந்தையும் விரும்பாத ஆள் யாருமே கிடையாது. அதேமாரி தான் அவரையும் பார்த்தாங்க. ஆனால் மக்கள் வந்து ரொம்ப ரொம்ப விரும்பினாங்க. கண்டிப்பாக கேப்டன் பிரபா வந்துருவாப்ல அப்படின்னு தான் எல்லாமே எதிர்பார்த்தாங்க. கடைசி நேரத்தில் தோல்வி வந்து வந்துருச்சு அவருக்கு, வேற ஒன்றும் கிடையாது. மக்கள் ஏமாற்றம்னு நினச்சிருந்தா அவர் முன்னிலையே வந்திருக்க முடியாது. இல்லை, ஒருவேளை மக்கள் வந்து கேப்டனை பல இடங்கள்ல புறக்கணிச்ச மாதிரி, இல்லை இல்லை பல இடங்கள்ல புறக்கணிச்ச மாதிரி அவங்க பையனையும் புறக்கணிக்கிறாங்களா? இல்லை 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 கண்டிப்பாக அப்படிலாம் இல்லை. நம்மளா ஒன்று எடுத்து நம்மளா பேசக்கூடாதுங்களே. எல்லாமே மக்கள் வந்து மக்கள் வேணாம்னு நினச்சிருந்தா அவங்க முன்னிலையே வந்திருக்க முடியாதுல்ல. ஏதோ ஒரு ஓரம் தள்ளியிருப்பாங்க. மக்கள் வந்து வேணும்னு நினச்சதுனால தான் அவர் முன்னிலை வந்தாப்புல. கண்டிப்பாக ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. அந்த தொகுதியில் நிற்கக்கூடிய மாணிக் தாகூருக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு கேப்டன் அவர்களுக்கு இல்லைன்னு பாக்குறீங்களா? கண்டிப்பாக கம்மியாயிடுச்சு. இல்லைன்னு நம்ம பார்க்கக்கூடாது, கம்மியாயிடுச்சு. முன்னாடி இருந்த அளவுக்கு இப்போ இல்லை, அவ்வளோதான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய மறைவுக்கு வந்து ஒரு 15 லட்சம் பேர் வந்தாங்க. கண்டிப்பாக அவர் இறந்து இன்னைக்கு 5 மாசம் ஆகுது. ஒரு 15 லட்சம் பேருக்கு மேலே வந்திருக்காங்க. சின்ன சிறுக்காரில் கூட இடம் பிடிச்சிருக்காரு. நம்ம அது வந்து ஓட்டா பார்க்கக்கூடாதுல்லண்ணே. எல்லா விஷயத்துலையுமே ஓட்டா பார்க்கக்கூடாதுல்ல. இப்போ என்னை வந்து ரசிகராக பிடிக்கும், உங்களை வந்து ஒரு படம் நடிச்சிருக்காரு, அந்த படத்து மூலியமாக உங்களை பிடிக்கும். அதை வந்து நம்ம ஓட்டா வந்து பார்க்கக்கூடாதுல்ல. கண்டிப்பாக அவர் ஜெயிக்க வேண்டிய தொகுதி அது. கொஞ்சம் தழுவி தோத்துட்டாப்ல, வேற ஒன்றும் கிடையாது. அப்போ வந்தவங்க எல்லாருமே வாக்காளர்களாக வரலன்றீங்களா? நம்ம அப்படி நினைக்கக்கூடாதுல்லண்ணே. வாக்காளர்களாக வராருங்க இல்லைன்னு நம்ம அது பார்க்கக்கூடாதுல்ல. கண்டிப்பாக ஒவ்வொரு இதுலேயுமே வந்து நம்ம விஜயகாந்தை நினச்சி வர்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. நம்ம ஓட்டா மட்டும் அதை நினச்சி வந்தாங்கன்னு நம்ம நினைக்கக்கூடாதுல்ல. அவங்க ஓட்டு போட தான் நம்மளை பார்க்க விஜயகாந்தை பார்க்க வந்தாங்கங்கிறது நினைக்கக்கூடாதுல்ல. கண்டிப்பாக விஜயகாந்தை பிடிச்சி தான் எல்லாருமே வந்தாங்க. பிடிக்காம ஏதோ இதுக்காக வரல. கண்டிப்பாக அவர் ஜெயிச்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம். எல்லாருமே ஆசைப்பட்டோம். கண்டிப்பாக ஜெயிச்சிருந்தா நம்ம தொகுதியிலேருந்து கண்டிப்பாக ஒருத்தர் அங்கே போயிருக்காப்புலன்னு நம்ம நினைப்போம். கண்டிப்பாக அவரோட தோல்வியை வந்து யாராலையுமே ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். கண்டிப்பாக அப்போ வந்து கேப்டன் அவருடைய துணைவியார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து வந்த எல்லாருமே வந்து ஓட்டு போடுவாங்கன்னு தப்பா நினைச்சிட்டாங்கன்றீங்களா? அப்படி சொல்ல வரலண்ணே. இப்போ நான் ரசிகராக இருக்கேன், நீங்களும் ஒரு ஓட்டாளர் இருப்பீங்க, அவங்களுக்கு வாக்கு செலுத்துறவங்க இருப்பீங்க, ரசிகராக இருப்பாங்க, கட்சியில் ஒரு இதாக இருப்பாங்க. எனக்கு வந்து விஜயகாந்த் ரொம்ப 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 பிடிக்கும். நான் அவருக்கு தான் ஓட்டு போட்டேன். எல்லாத்துலேயுமே நான் தான் அவருக்கு போட்டேன். நம்ம எல்லாத்தையுமே அதை பார்க்கக்கூடாதுலன்னு சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா நின்று 5 தொகுதியில தோத்தது கூட யாரும் பெருசா நினைக்கல. ஆனா விருதுநகர் வந்து கண்டிப்பாக ஜெயிச்சிருப்பாரு தான் நீங்கள் நினைக்க முன்னாடி எல்லாமே நினச்சாங்கண்ணே. கண்டிப்பாக அவர் ஜெயிச்சிருவாப்புலன்னு எல்லாருமே நினச்சாங்க. நீங்கள் நான் இல்லை, தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே நினச்சாங்க. விஜயகாந்த் பையன் அந்த ஒரு தொகுதியில் கண்டிப்பாக ஜெயிப்பார் அப்படிங்கிறனால தான் ஒரு அந்த ஆவலோடையே முன்னோக்கி வரவும் எல்லாமே அவரோட இருந்தாங்க. கடைசி நேரத்தில் அது என்னவோ அது யாரு கையிலையுமே இல்லைண்ணே. ஓட்டு வந்து யார் கையிலையுமே இல்லைல்ல. கடைசி நேரத்தில் மாறுங்கிறது நினச்சி பார்க்கக்கூடாதுல்ல யாருமே. கூட கூட்டணி வச்சது பிடிக்கலையா? அது இல்லைண்ணே. கண்டிப்பாக அது இல்லை, அந்த விஷயம்லாம் கிடையாது. மக்கள் வந்து கண்டிப்பாக அவரை தேர்ந்தெடுத்தாங்க. எல்லாருமே தேர்ந்தெடுக்க, அதான் உங்கள்கிட்ட சொன்னோம்ல, அரசியலுங்கிறது பாதி பேர் பார்ப்பாங்க, ரசிகருங்கிறது பாதி பேர் பார்ப்பாங்க. எல்லா விதத்துலையும் நம்ம பார்க்குறப்ப ஒரு விஷயம் இருக்கும் தானே, அதுதான் அதை மட்டும் தான் நோக்கி நம்ம போகிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக அவர் ஜெயிச்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம். தோத்தது மிகப்பெரிய தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கவலையாக இருந்தது. அவங்களுக்கு மட்டும் கவலையாக இல்லை, பிரேமலதா அவங்களுக்கு மட்டும் கவலையாக இல்லை, தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மக்களுக்குமே ஒரு கவலையாக இருந்தது. கண்டிப்பாக அவர் வந்திருப்பாரு, கண்டிப்பாக அவர் ஜெயிச்சிருப்பாரு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. கண்டிப்பாக அப்பா மாரி பேர் வாங்கிடுவாருங்கிற ஒரு எதிர்பார்த்தாங்க. கடைசியில் அந்த தமிழ்நாட்டு மக்கள் வந்து கடைசி நேரத்தில் தழுவிட்டார். அதை வந்து நம்ம எப்படி சொல்கிறதுன்னு தெரிலண்ணா. ஓகே, வாய்ப்பாளருக்கு ரொம்ப நன்றிண்ணா.